மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சளி, இருமல், ஆஸ்துமா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஆனால் நம்ம முன்னோர்கள் வீட்டின் ஓரத்தில் வளர்த்த மருந்து செடிகள் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு வந்துருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான செடி தான் தூதுவளை. இதை இங்கிலீஷில் சொலானம் ட்ரைபல்லேட்டம். இப்படி தூதுவளையை சாப்பிட்டா சாகும் வரை நோயே வராது என்பதற்கான காரணங்களையும் எப்படி சாப்பிடணும், என்னென்ன ரகசியங்கள் இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த செடி எப்படி இருக்கும்னா, இது முள்ளா இருக்கும். இந்த செடி இதுக்கு தமிழில் தூதுவளை, இதை இங்கிலீஷில் பர்பிள் ஃப்ரூட்டட் பீ எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சயின்ஸில் என்ன சொல்லுவோம், அறிவியல் பெயர் என்னென்னா சொலானம் ட்ரைலோபேட்டம். இது கொடி மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி. இதில் ஊதா கலரில் பூக்களும் காய்கள் பச்சை நிறத்திலையும் இருக்கும். பழமாக மாறும் பொழுது சிவப்பு நிறமாக மாறிக்கொள்ளும். இது கீரை மாதிரி தான். நம்ம இதை சட்னி, சாம்பார், ரசம் இல்லைன்னா தொக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடித்த வகைகளில் இந்த கீரையை நம்ம சமைத்து சாப்பிடலாம். அதாவது நம்ம முள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். இதை நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இந்த முள் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுது அது ஃபுல்லாக முள் எல்லாமே போயிடும். ஸோ அதை மிக்சியில் அரைக்கும் போது பவுட்ராக மாறிடும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ரசம் வைக்கலாம், சட்னியாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் தொக்குலையும் இதை சேர்க்கலாம். இது அவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது. இது நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சளியே வராது. ஆஸ்துமா பிரச்சனை, டிபி பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. இதனுடைய மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். அதாவது சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. தூதுவளையை சாப்பிட்டால் நுரையீரல் சுத்தமாகுமாம். அதாவது சளி, இருமல், ஆஸ்துமா வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த தூதுவளை பயனுள்ளதாக இருக்குது. மூச்சு குழாய்களும் நம்மளுக்கு சுத்தமாகும். உடலில் நல்ல வலிமைகளும் சோர்வையும் குறைக்கும். நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த தூதுவளை இலை உதவி பண்ணுது. முக்கியமான 7 ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறலை குணப்படுத்துறதுக்கு இந்த தூதுவளை இலைகள் பயன்படுது. தூதுவளையை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது மூச்சு விடுறது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அதாவது மூச்சு விட முடியாதவங்களுக்கு தூதுவளையை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது மூச்சை விடுறதுக்கு ஒரு சுலபமாக மாறிடும். ரெண்டாவது சளி, இருமல் இருந்துச்சுன்னா இதனுடைய இலைகளை நம்ம வதக்கிட்டு அதை நம்ம சட்னியாவோ இல்லை ரசமாவோ நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு அந்த சளி வெளியேறிடும். சளி கரைக்க செய்யும். ஓகேங்களா? அதனால தூதுவளையை நம்ம சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சளி இருந்தால் தூதுவளையை ரசம் செஞ்சு அந்த ரசத்தை நம்ம சாப்பிட வைக்கலாம். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்திங்க. தினசரி நம்ம சாப்பாட்டில் நம்ம தூதுவளையை சேர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அவசியமானது. நம்ம இந்த தூதுவளையை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். அதாவது இந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்லாம் நம்மளை தொட்டாலுமே நம்ம அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு வரும். ஏன்னா தூதுவளையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது. அடுத்து உடல் சூடை குறைக்கிற தன்மை கொண்டது இந்த தூதுவளை இலைகள். அதாவது நம்ம உடல்ல உள்ள வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த இலைகள் நம்மளுக்கு உதவி பண்ணுது. அடுத்து குரலை தெளிவுபடுத்துறதுக்கு, அதாவது முக்கியமாக பாடல்லாம் பாடுவாங்கல்ல சிங்கர்ஸ், அவங்கெல்லாம் அந்த தூதுவளையை நல்லா சாப்பிடலாம். இதைத்தான் பழைய பாட்டில் சொல்லுவாங்கள்ல, தூதுவளையில் அரைச்சி தொண்டையில் நினச்சி ஒரு பாட்டு வரும்ல, அந்த வரி இதனுடைய நன்மைகளை தான் அந்த பாட்டில் சொல்கிறாங்க. அதாவது பேச்சாளர்கள், அதாவது மேடையில் பேசுவாங்கள்ல பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் குரலில் நல்லா தெளிவாக இருக்கணும், பேசும்போது ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த தூதுவளையை அவங்க ரசமாக வச்சு குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு குரலில் ஒரு தெளிவு கிடைக்குமா. அடுத்து 6வது நன்மை என்ன, செரிமானத்தை மேம்படுத்துமா. நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளையுமே வேகமாக செரிக்க வைக்கிற தன்மை இந்த தூதுவளைக்கு இருக்குது. அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தூதுவளையில்.
அடுத்து 7வது நன்மை என்னன்னா, நெஞ்செரிச்சல் அண்டு சோர்வு இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு தூதுவளை பெரிதும் பங்கு வகிக்கிறது. அதாவது சில பேருக்கு எது சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்சு எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க தூதுவளையை உணவில் சேர்த்துட்டு வரும்பொழுது அது சரியாகும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் சோர்வை வந்து சரி பண்ணுறதுக்கு சில பேர்லாம் எப்பவுமே டயர்டாகவே இருப்பாங்க. ஏதோ நிறையா வேலை பார்த்துட்டு வந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப சோர்வாக களைத்து போய் இருக்கும். அவங்க எல்லாமே இந்த தூதுவளையில் ரசம் வச்சு சாப்பிட்டாலோ இல்லை தூதுவளையில் சட்னி அடித்து சாப்பிட்டாலோ அவங்களுக்கு அந்த சோர்வு வந்து நீங்கிரும். அதாவது சோர்வுகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த தூதுவளைக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும் தன்மையும் நமக்கு இருக்குது. வயதானவர்களுக்கெல்லாம் நரம்பு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 50 வயது 40 வயது தாண்டினாவே எல்லாருக்கும் கை கால் நடக்க முடியல, கை நரம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த தூதுவளையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இந்த நரம்பு வந்து பலப்படுத்தப்படும், நரம்பு வந்து ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு வலிங்கிறதே இருக்காது. அவ்வளவு அற்புத நன்மைகளை கொண்டது இந்த தூதுவளை. இது ஈஸியாகவும் கிடைக்கும், எளிதாகவும் கிடைக்கும். வீடுகள்லேயே வந்து சாதாரணமாக கிடைக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா இதனுடைய ஒரு விதை விழுந்தால் பக்கத்தில் அப்படியே வந்து காடு மாதிரி பரவ செய்யும் இந்த தூதுவளை. அடுத்து இந்த தூதுவளையை எப்பெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம். தூதுவளையில் சாம்பார் செய்யலாம். அதாவது புளியும் பருப்பும் சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட ருசியே வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு அதனுடைய மருத்துவ குணங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அடுத்து தூதுவளை ரசம். இது வந்து இருமல் சளிக்கு ஒரு அற்புத மருந்து. அந்த மாதிரி தூதுவளை ரசத்தை சாப்பிட்டோம்னா இருமல் சளி அப்படியே சரியாயிரும். அதுக்கப்புறம் தூதுவளை சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அற்புதமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம இட்லி சாப்பிட்றதே தெரியாது, கணக்கே தெரியாது, அவ்வளவு அளவுக்கு நம்ம இட்லியை சாப்பிடுவோம். தூதுவளை சட்னி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அடுத்து தூதுவளை தூள் வந்து அதாவது இலைகளை வந்து நம்ம நிழலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். தூதுவளை பவுடர் இதை நம்ம தினமும் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சாப்பிடலாம். அல்லது நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே வந்து மெடிக்கல் ஷாப் மீன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து தூதுவளை பவுட்ரு ஒரு டப்பாவே விற்கிது. நம்ம அதையும் வாங்கி நம்ம தோசை மாவு கூட கலந்து அந்த பவுடரை கலந்து தோசையாக சுடும் பொழுதும் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா பொடியில் தண்ணியை ஊற்றி காய வச்சு நம்ம குடிக்கலாம். தூதுவளை பவுடரை நம்ம அப்படி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தூதுவளை சூப்பு. இது குழந்தைகள் பெரியவர்களுக்கு எளிதாக கொடுக்கலாம். ஏன்னா தூதுவளை சூப்பு வந்து ஒரு அற்புதமானது. நம்ம எதையாவது ஒரு வழி மூலமாவது நம்ம தூதுவளை எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பிடிக்குது, சட்னி வச்சானா விரும்பி சாப்பிட்றாங்களா, ரசம் வச்சா விரும்பி சாப்பிட்றாங்களா அப்படின்னா அந்த மாதிரி தூதுவளையை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து தூதுவளை ரசமும் தூதுவளை சட்னியும் வைப்போம். தூதுவளை சட்னியில் நாங்கள் காரமே சேர்க்க மாட்டோம். இதனுடைய இலைகளும் வெங்காயம் பூண்டு இதை மட்டும் நாங்கள் சேர்த்து அதை அரைச்சி அப்படியே கொடுப்போம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. ரசம் வச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் அதனுடைய இலைகளை அதாவது இலைகளை தண்ணி ஊற்றி அதை காய வச்சு குடிக்கும் பொழுது குடிக்க மாட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. ஆனால் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. தூதுவளையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து அதிக அளவில் வந்து சாப்பிடக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிறிய அளவில் மட்டும் தினசரி நம்ம உணவில் எடுத்துக்கிறது மிகவும் பாதுகாப்பானது. எங்கள் பக்கத்து கிராமத்தில் ஒருத்தருக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை வந்துருச்சு. அவருக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை வந்து அவர் உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லாமல் இருந்தார். அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தூதுவளையை வந்து சாப்பிட சொன்னாங்க. ஓகேங்களா. அவர் தினமும் தூதுவளை ரசம் வந்து சாப்பிட்டுட்டே வந்தார். 6 மாதங்களில் ஆஸ்துமா குறைஞ்சிருச்சு. ஆஸ்துமா பிரச்சனையே வந்தது மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு ஆஸ்துமா முற்றிலும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் மூச்சு விடுற அந்த சிரமமே அவருக்கு இல்லை. இப்போ அவர் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்காரு, நல்லா சம்பாதிச்சிட்ருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது இந்த தூதுவளை தாங்க. ஸோ உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இந்த தூதுவளையை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே விடாதீங்க. தூதுவளை அவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது. நம்ம உணவில் கண்டிப்பாக இது சேர்த்துக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு பட்டியலில் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகளில் இருந்து நம்மளுடைய பாட புத்தகத்தில் கூட நம்ம ஃபஸ்ட்டு தூதுவளை தான் இடம் பிடிச்சிருக்கும். அவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது இந்த தூதுவளை. இது கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது.
தூதுவளை ஒரு சாதாரண கீரை இல்லைங்க. இது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து. நம்ம இப்படி அதாவது அளவோடு நம்ம இப்படி டெய்லி நம்ம தூதுவளையை சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய நோயுமே வராது. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம இயற்கை மருந்தை மதித்து இயற்கை கொடுத்த இந்த மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த மூலிகையை மதித்து நம்ம பயன்படுத்துவோம். நம்ம உடல் நலத்தில் நம்ம ஆரோக்கியத்தை செலுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.